Hi friends, saravanakumar, welcome to Power Space Solar Tech. நீங்கள் முதல் என்னோட வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் இன்வெர்ட்டர் வித் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி தான் பார்த்து போகிறோம். இது யூடிஎல்ன்ற ஒரு பிராண்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். யூடிஎல் இன்வெர்ட்டர், யூடிஎல் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. இதுதான் அந்த பேட்டரி. இது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் இதில் பார்க்கலாம். 25.6 வோல்ட்டு. இன்வெர்ட்டர் வந்து 2 kVA 2000 VA. இதுதான் இந்த வீட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணல, வெறும் இன்வெர்ட்டர் பேட்டரி மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் இவங்க தேவைன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 25.6 வோல்ட் 100 Ah பேட்டரி. லெட் ஆசிட் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 150 AHக்கு ஈக்குவலாக இருக்கும். இது C1. லெட் ஆசிட் C20 கன்வெர்ட் பண்ணும்போது அது 150 AHக்கு ஈக்குவல் தான். இந்த பேட்டரி இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறோம். பேட்டரியோட வாரண்ட்டி கார்டு. இந்த பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா 5 years வாரண்ட்டி. இந்த பேட்டரிக்கு யூடிஎல் பவர், லித்தியம் பவர். நான் ஏன் பிராண்டட், எல்லாருமே பிராண்டடில் வாங்குங்க. நிறைய பேர் லித்தியம்லாம் அன்பிராண்டடில் வாங்குறீங்க, எங்கேயோ ஆன்லைனில் கிடைக்கிது அப்படிலாம் வாங்குறீங்க. நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்டு, ஏன்னா யூடிஎல் லித்தியம் பேட்டரி ரொம்பவே காஸ்ட்லி. நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்டுனா கம்பெனி பிராண்டாக வாங்கினீங்கன்னா கம்பெனி வீட்டுக்கே வந்து ஆன்சைட் வாரண்ட்டி எதாக இருந்தாலும் பார்க்குறோம். நீங்கள் பார்க்கலாம், இந்த பேட்டரியில் லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்குது. சென்டராக ஒரு டிஸ்பிளே இருக்குது. கீழே டேட்டா ஷீட்டு, சீரியல் நம்பர்லாம் அதில் இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எல்லாமே அந்த டிஸ்பிளேலேயே காமிக்கும். எல்இடி டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங் கேபினெட் இது. பின்னாடி பார்த்திங்கன்னா டிசி எம்சிபி, பேட்டரியோட எம்சிபி. அதை ஆன் பண்ணால் தான் பேட்டரி கனெக்ட் ஆகும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்விட்சும் இருக்குது, கனெக்டிங் ஸ்விட்சும் இருக்குது. அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு இன்வெர்ட்டரோடையும் கனெக்ட் ஆகும். ரொம்ப நீட்டான சேஃபான கேபினெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஆல்ரெடி நிறைய பேட்டரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியாக நம்ம வீடியோ போடுறோம். ஆல்ரெடி ஒரு 2-3 48 வோல்ட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த இன்வெர்ட்டர் காமா ப்ளஸ் சோலார் ஹோம் யூபிஎஸ். இது MPPT இன்வெர்ட்டர். இதில் இன்பில்ட்டாக MPPT இருக்குது. நீங்கள் ஒரு 2 kW வரைக்கும் இதில் சோலார் பேனல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்வெர்ட்டர், சோலார் இன்வெர்ட்டர் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்வெர்ட்டரை சூஸ் பண்ணலாம். வாங்க இந்த இன்வெர்ட்டர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்மள காமா ப்ளஸ் 1 kW நம்ம நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சேம் அதே ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதே தான். ஆனால் இன்வெர்ட்டர் மட்டும் பெரிய இன்வெர்ட்டர், அவ்வளோதான். லோட் கெப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் பெருசு. பாருங்கள், அதே காமா ப்ளஸ் தான். மேலே செட்டிங்ஸ் எல்லாமே அதே தான். இதில் வந்து லித்தியம் டியூப்பில் 2மே இருக்குது. சரிங்களா? நீங்கள் லித்தியம் பேட்டரி இதில் கொடுத்துக்கலாம். MPPTயோட எக்ஸாஸ்ட் ஃபேன், மொத்தம் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுற போட்டு, அவுட் கோயிங் போட்டு, இன்கமிங் ப்ளக்கு. மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு அதோட டேட்டா ஷீட் இருக்குது. வாங்க இது இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது பவர் இன்புட் அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருக்கு. பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஒரே நிமிஷம் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இன்வெர்ட்டர். சீப் அண்ட் பெஸ்ட்டு. பிராண்டடாக போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டடாக இன்வெர்ட்டர் வேணும்னா கால் பண்ணுங்கள். பவர் ஸ்பேஸ் Solar Tech. உங்களுக்கு சோலார் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், நீங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எங்கேயா இருந்தாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவோம். தமிழ்நாட்டில் எங்கே டெலிவரி வேணுனாலும் நம்ம உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறோம். பாய்.